ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்வீட்டான பாயாசம் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் ஜவ்வரிசி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. முக்கால் லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஜவ்வரிசியை வேக போட்டுடலாங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இப்போது நான் 50 கிராம் ரவை வறுத்து எடுத்துருக்கேங்க. சேமியா 50 கிராம் வறுத்து எடுத்துருக்கேன். 3 ஏலக்காய் தட்டி இப்போ சேர்த்துக்கலாங்க. இதில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு அளவுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ முந்திரி திராட்சை வறுத்துடலாங்க. தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. முந்திரி போட்டுக்கலாங்க. ப்ரௌன் ஆகட்டுங்க. திராட்சை சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அந்த சூட்லேயே அது ப்ரௌன் ஆயிருங்க. நல்லா உப்பி வந்துருச்சுங்க. இப்போ இதை சேர்த்துக்கலாங்க. பாயாசத்தில் கலந்து விட்டுக்கலாங்க. வாசனை கம கமன்னு இருக்குங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். எம்மியான பாயசம் சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. பவுலில் மாற்றிக்கலாங்க. ரொம்பவே சூப்பரான பாயாசம் ரெடி ஆயிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜெசிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.